Hello guys, welcome to Richie Rich YouTube channel. லாஸ்ட் வீடியோவில் கோல்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். என்கிட்ட பர்சனலாகவும் எவ்வளோ கோல்டு வாங்குறது, மந்த்லியே வாங்கலாமா இல்லை வீக்லியே வாங்கலாமான்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. பணம் உங்களோட ஹார்ட் அர்ன் மணி, ஸோ டிசிஷன் உங்களோட தான் கைஸ். கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதை வளர விடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நாம ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ் கைஸ், இன்னைக்கு ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். என்ன ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேங்க் தான், சவுத் இந்தியன் பேங்க். ரிமெம்பர் பண்றேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ எந்தவித பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனும் இந்த வீடியோல இல்லை. வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க உங்களோட அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாக்ஸை பை பண்ணுங்க. எஸ், பேக் டு வீடியோ. சவுத் இந்தியன் பேங்க் 1929 ஃபர்ஸ்ட் கேரளா த்ரிஷூர்ல தான் தொடங்கப்பட்டது. சவுத் இந்தியன் பேங்க் இந்தியாவோட ரொம்ப பழமையான பேங்க்ல ஒன்னா கருதப்படுது. லோக்கல் பிசினஸை சப்போர்ட் பண்றதுக்கும் விவசாய சமூகத்துக்கு உதவுறதுக்கும் இந்த பேங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1946 கேரளால ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்கா இவங்க ஃபார்ம் ஆனாங்க. தங்களோட வளர்ச்சியினால பல பிரான்ச்சஸை கேரளால பல இடங்கள்லையும் இந்தியால பல ஸ்டேட்லயும் ஓபன் பண்ணாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கன்சூமர் பேங்கிங், கார்பரேட் பேங்கிங், மார்ட்கேஜ் லோன்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் எக்ஸெட்ரா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி பேங்க்ல தான் கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் சிபிஎஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிரான்ச்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை பல இடத்துல இருந்து வேரியஸ் டைப்ஸ்ல ஆப்ரேட் பண்றத சிபிஎஸ்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீசஸ்னால அவங்களுக்கு பல கஸ்டமர்ஸ் அண்ட் கார்பரேட் பிசினஸஸ் ஆட் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த பேங்கோட growth எக்ஸ்ட்ராடினரியா இருந்ததுனால பிசினஸ் பீப்புள்ஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை எஸ்ஐபில ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்களுக்கு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸும் அதிகரிச்சது. மோஸ்ட் ஆஃப் த என்ஆர்ஐஸ் இந்த பேங்க் சர்வீசஸை ப்ரிஃபர் பண்ண தொடங்கினாங்க. அப்படி இந்த பேங்க் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாடர்ன் எரால டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேங்க் சிஸ்டம்ஸ்ல வந்தபோது எஸ்ஐபி தங்களோட சர்வீசஸை டிஜிட்டல் பேங்கிங் வசதியா அறிமுகப்படுத்தி அதுலயும் தங்களோட கால் தடத்தை பதிச்சாங்க. இந்த டிஜிட்டல் பேங்கிங் மூலமா பல செக்டர்ஸ்ல உள்ள பேங்கிங் ஃபெசிலிட்டிஸை ரொம்பவே ஈஸி ஆக்சஸா கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். இப்போ சவுத் இந்தியன் பேங்கோட மேனேஜர் டைரக்டரா இருக்கிறவர் தான் PR சேஷாத்ரி அவர்கள். இவர் 2023 தான் MD அண்ட் CEO சவுத் இந்தியன் பேங்க்ல அப்பாயிண்ட் ஆனவர். சேஷாத்ரி இவர் சவுத் இந்தியன் பேங்க் CEO ஆகிறதுக்கு முன்னாடியே பல பேங்க்ஸ்ல ஹை பொசிஷன் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கரூர் வைசியா பேங்க்லயும் இவர் MD அண்ட் CEO தன்னோட ஒர்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாரு. சிட்டி பேங்க்ல இவர் ரீஜனல் சேல்ஸ் ஹெட்டா ஒர்க் பண்ணி பேங்கிங் செக்டர்ல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா தன்னை மாத்திக்கிட்டாரு. நாம ஏன் இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைஸ், ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம்னா அதோட ஒரு பார்ட்னர் ஆர் அசோசியேட்டா நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம். ஸோ ஒரு கம்பெனியோட பிசினஸ் அனலைஸ் பண்ணும்போது அதோட லீடர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸை டீடைல்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போதான் அந்த பிசினஸோட ஃபியூச்சர் அண்ட் விஷன் என்னன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், சவுத் இந்தியன் பேங்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி பார்ப்போம். ஸ்டாக் நேம் சவுத் பேங்க். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். ஸ்டாக் பிரைஸ் அரௌண்ட் ₹24 இருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. மார்க்கெட் கேப் 6,349 crore இருக்கு. 5 year CAGR பார்த்தீங்கன்னா 30.35% இருக்கு. பிரைஸ் பார் earnings PE ரேஷியோ 4.83 இருக்கு. PB ரேஷியோ 0.81 இருக்கு. பிரைஸ் டு புக்னு சொல்லுவாங்க. பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் PB 1க்கு கீழே இருக்கிற பட்சத்துல the stock is cheap. 0% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் உள்ள ஒரு ஸ்டாக். earnings per share EPS ₹4 2023 இருந்ததை விட EPS ஏறி இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE 13.81% இருந்துட்டு வருது. கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஸ்டெடியா க்ரோ ஆகிட்டு இருந்திருக்கு. டிவிடெண்ட் yield 1.24% இருக்கு. பர் ஷேருக்கு 0.30 இயர்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. சவுத் இந்தியன் பேங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா லியபிலிட்டிஸ்க்கு ஈக்குவலா அசட்ஸும் இருந்துட்டு வருது. இப்போ இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தங்களோட ஹோல்டிங்ஸை 2.28% இருந்து 3.79% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 monthsல இந்த ஸ்டாக் 7.2% வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் 4 quartersல ரெவென்யூ 2,620 crore இருந்து 2,810 crore வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
நெட் ப்ராஃபிட் 287.33 crore இருந்து 342 crore வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல சவுத் பேங்க் டாப் 5 ஸ்டாக்ஸை மார்க்கெட் கேப்ல பீட் பண்ணியிருந்திருக்கு. நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். எஃப்ஐஐஸ் தங்களோட ஹோல்டிங்ஸை 11.48% இருந்து 11.46% கம்மி பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தங்களோட ஹோல்டிங்ஸை 83.27% இருந்து 81.29% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். இந்த ஸ்டாக் 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 8 rupeesல தான் இருந்தது. பட் சிக்னிஃபிகண்ட் growthனால இப்போ இதோட பிரைஸ் ஆவரேஜா 24 rupeesல இருக்கு. ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஸ்டாக்ல அன்னைக்கு 8,000 போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 24,000 ஆயிருக்கும். அது 8 lakhs போட்டிருந்தீங்கன்னா இப்போ 25 lakhs மாறி இருக்கும். பணம் போட்டவங்களுக்கெல்லாம் லாட்ரி தான். நான் இதோட பாஸ்ட் டேட்டாஸ் வச்சு தான் சொல்றேன். அக்கார்டிங் டு வேல்யூவேஷன் இந்த ஸ்டாக் இப்போவுமே அண்டர் வேல்யூல தான் இருக்கு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். நான் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னைக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். 24 rupeesங்கிறது ஒரு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கேஷ் தான் ஆகும். டெய்லி டீ குடிக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை லாங் டேர்ம்க்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். நோ யுவர் ரிஸ்க் அண்ட் இன்வெஸ்ட் இன் இட். ஸ்டாக் டேட்டாஸ் எல்லாம் ஆரம்பத்தில் புக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸில் தான் இருந்தது. பட் இந்த டிஜிட்டல் எரால உங்களுக்கு ஸ்டாக் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கம்பெனி வெப்சைட்ஸ் அண்ட் ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் அதை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டில் நான் எந்த ஸ்டாக்கையும் ஓப்பனாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரிப்போர்ட்ஸை A to Z தரவாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிகினர் இன்வெஸ்டர்ஸ்க்கு புரியாத நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நேம்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த நேம்ஸ் பற்றின எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் and keep investing, make it long term guys. நாம இன்வெஸ்டிங் பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான்ல அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு அதுல பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டல்ல உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம் guys. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பிசினஸ்ல பார்ட்னர் ஆகுங்க. See you guys. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.